வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ குரூப் 4ல் கேட்டிருக்காங்க, குரூப் 2ல் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக வரும். என்ன மாதிரி கேட்குறாங்கன்னா, அடைமொழிகள், புலவர்கள், கூறியவர்கள். ஸோ ஒரு பேர் வச்சிட்றாங்க, யார் சொன்னால் யாருக்கு சொன்னால், இது ரொம்ப முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு திராவிட சிசு. இப்போ திராவிட சிசு என்று அழைக்கப்பட்டவர் யார்னா திருஞான சம்பந்தர். புரிஞ்சுதா? அடைமொழிகள் எந்த புலவரை சொல்லுது அப்படின்னு. திராவிட சிசு சொல்கிறது யார் அப்படின்னா திருஞான சம்பந்தரை. ஸோ யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் எப்படி சொல்லியிருப்பார்? அவரோட புத்தகம் ஒன்று இருக்கும், சௌந்தரிய லகரி. இந்த சௌந்தரிய லகரியில் ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்று குறிப்பிட்டிருப்பார். ரொம்ப முக்கியம். அடுத்து புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். ஸோ புதுநெறி கண்ட புலவர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா ராமலிங்க அடிகளார். சொன்னது யாருன்னா பாரதியார். இந்த ராமலிங்க அடிகளார் தெய்வமணி மாலைங்கிற ஒரு பாடல் பாடியிருப்பார், ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ கந்தகோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடியிருப்பார். ரொம்ப முக்கியம். அந்த தெய்வமணி மாலை திருவருப்பால 5ஆம் திருமுறையாக உள்ளது. கேள்வி கேட்கலாம். திராவிட சாஸ்திரி பரிதிமார் கலைஞர் சொன்னது யாருன்னா சீவை தாமோதரனார். இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேள்வி கேட்டிருக்காங்க. இதே சீவை தாமோதரனாரை தமிழ் பதிப்புலகின் தலைமகன்னு இப்போ 2024 நடந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. சான்றோர் சீத்திரத்தில் இருக்குது. அடுத்து உலக புலவர் என்று திருவள்ளுவரை அழைத்தவர் யார்னா ஜியு போப். ரொம்ப முக்கியம். இஸ்மத் சன்னியாசின்னு வீரமாமுனிவரை சந்தா சாஹிப் குறிப்பிட்டிருப்பாரு. தண்டமில் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் சீத்தலை சாத்தனார். இந்த மாதிரி அழைக்கப்படுறவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். யார் சொல்லியிருப்பான்னா இளங்கோவடிகள். இதுவும் நிறைய டைம் கேள்வி கேட்டாங்க. ஸோ சிலபஸ்லேயே உங்களுக்கு பகுதி ஆ இலக்கியமில் 10வது டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க சீத்தலை சாத்தனார் அப்படின்னு. அதனால் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறாங்க. இதவே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கொடுமுடி கோகிலம் என்று அழைக்கப்படுவது யாருன்னா கேபி சுந்தராம்பாள். சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. ரொம்ப முக்கியம். புரட்சிக்கவி பாரதிதாசன் சொன்னது யாருன்னா அறிஞர் அண்ணா. இதே அறிஞர் அண்ணாவை திரையுலக அகத்தியர்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2019 நடந்த ஒரு எக்ஸாமில் கூட இது கேட்டிருக்காங்க. பழைய சிறப்பு தமிழ் இருக்கும். திரையுலக அகத்தியர் என்று அழைக்கப்படுவது யாருன்னா அறிஞர் அண்ணா. ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த அண்ணா தான் புரட்சி கவின்னு பாரதிதாசனை குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ புரட்சி கவிஞர்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன். அவர் தான் சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார். இக்கால ஔவையார்னு அசலாம்பிகை அம்மையாரை கூறியவர் யாருன்னா தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுற திருவி கல்யாண சுந்தரனார். தென்னாட்டின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அஞ்சலை அம்மாள். காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர்கம்பன் சொன்னது யாருன்னா பலபட்டடை சொக்கநாதர். யாரை கூறியிருக்காருன்னா கம்பரை. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் சொல்லியிருப்பாங்க. பலபட்டடை சொக்கநாதர். தமிழ் கவிஞர்களுள் ஒரு அரசன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருத்தக்க தேவர். சொன்னது வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவருக்கு தைரியநாதர்னு பட்டம் யார் கொடுத்துருப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு குறிப்பிட்டவங்க யார வேணா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார பழைய புக்கில் மொழித்திறன் பயிற்சி அந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது கேள்வியும் கேட்டிருக்காங்க. மீண்டும் தோன்றிய பாரதியடான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார சொல்லியிருப்பாங்க. சொன்னது யாருன்னா தோழர் ஜீவானந்தம். ஸோ இதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு மக்கள் கவிஞர்னு ஒரு பேர் இருக்கும். இந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. அதையும் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா திருநாவுக்கரசர். இயற்பெயர் மரல் நீக்கியார்னு சொல்லுவோம் இவருக்கு. இது இல்லாமல் இவர் தர்மசேனர்னு சமண சமயத்தில் இருக்கும்போது இவருக்கு அந்த பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அவர் சமணத்திலிருந்து சைவத்துக்கு வரும்போது திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? அப்பரே அப்படின்னு குறிப்பிட்டுறாரு. முக்கியம். வசன நடை கைவந்த வல்லாளர் யாருன்னா ஆறுமுக நாவலர். சொன்னது பரிதிமார் கலைஞர். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாரு? பாரதியார். சொன்னது பாரதிதாசன். தேசியம் காத்த செம்மல் முத்துராமலிங்க தேவர். சொன்னது திருவிக்கா. வைக்கம் வீரர் பெரியார் கூறியது யாருன்னா திருவிக்கா. தென்னாட்டின் அன்னி பெசன்ட் யாரு? மூவலூர் ராமாமிர்தம். யாரு சொல்லியிருப்பானா அறிஞர் அண்ணா. சேக்கிலார் பெரிய புராணத்தோட ஆசிரியர் யாரு? சேக்கிலார். அந்த சேக்கிலாருக்கு உத்தம சோழ பல்லவர்னு பட்டம் யாரு கொடுத்துருப்பான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.